பிரபல ஜோதிடர் திரு ஆதித்ய குருஜி அவர்கள் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதில் நமக்கு 100% உடன்பாடு. அவர் சொன்னது உண்மை. விஜய்க்கு நடைமுறையில் நம்ம பார்க்கின்ற வகையில் ஏகப்பட்ட கூட்டம் கூடுகிறது, ஆதரவு இருப்பது போல் பத்திரிகைகளெல்லாம் பேசுகின்றன. எனது குடும்பத்திலே ஒரு 20 பேரிடம் நான் விசாரித்த பொழுது கிட்டத்தட்ட மோர் தென் 80% விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொன்னார்கள். எப்படி இருப்பினும் நாம் ஒரு ஜோதிட ரீதியாக அரசியலில் ஒருவர் ஜொலிப்பதற்கு என்ன வேண்டும்? சூரியன் வலுப்பெற்று இருக்க வேண்டும். இவருக்கு வலுப்பெற்று இல்லை சூரியன். ஆகவே இவர் பொது வாழ்க்கையிலோ அரசியலிலோ பெரிய அளவில் வர்றதற்கு வாய்ப்பில்லை. அதுதான் உண்மை நிலவரம். ஜோதிடருக்கு அதுதான் சொல்ல வேண்டும். கூட்டத்தை பார்த்தோ சொந்தக்காரர்கள் போட்ட ஓட்டை வைத்தோ நாம் சொல்வது அது சூழ்நிலைக்கு தகுந்தபடி சில சொல்வது. அதைத்தான் நேற்று ஆதித்ய குருஜி அவர்கள் அழகாக சொல்லி இருந்தார்கள். அதாவது சினிமா துறையில் ஜொலிக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும், புதன் நன்றாக இருக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் ஓரளவுக்கு பேரும் புகழும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சூரியனும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகங்கள் ஜோதிட அடிப்படையில் சொல்லப்பட்டு வைத்திருக்கின்றன. அதை தெரிந்து கொண்டு தான் நாம் பேச வேண்டும். எப்படி வேணாலும் நடக்கட்டும், நடைமுறையில் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நாம் ஜோதிடர் என்ற முறையில் ஜோதிட சாஸ்திரம், ஜோதிட தத்துவம், ஜோதிட அடிப்படை கருத்தை மனதில் வைத்து தான் பேச வேண்டும். இல்லையே நடைமுறையில் நடக்கின்ற சூழ்நிலை வைத்து நாம் இஷ்டத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தபடி பேசக்கூடாது. அது நன்றாகவும் இருக்காது. அது ஒரு உண்மையான ஜோதிடருக்கு அழகல்ல. அந்த வகையில் நேற்று குருஜி அவர்கள் பேசியது மனதிற்கு உண்மையிலே மிகவும் நன்றாக இருந்தது. சில ஜோதிடர்கள் சும்மா இஷ்டத்துக்கு அப்பப்போ அடித்து விடுவாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஜோதிட ரீதியாக உண்மையில் என்ன இதுதான் என்னென்றால், விஜய் அவர்களுக்கு கடகராசி. குருஜி அவர்கள் ஜாதகத்தை சொல்லவில்லை, அவர்களுக்கு கிடைத்ததாக சொன்னார்கள். நாம் பார்த்த வரையில் அவருக்கு கடகராசி. சூரியன் அமாவாசை ஒட்டி பிறந்திருக்கிறார். முன்பின்னு வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு கொஞ்சம் கரெக்டான டைம் சரியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் ஜொலிக்க முடியாது. இப்போ சினிமா துறையில் அவர் ஜொலிக்கலாம். இன்றும் கூட அவர் சொன்னது போல் இன்றும் கூட ஜொலிக்கலாம். சுக்கிரன் நன்றாக இருக்கிறது, புதன் நன்றாக இருக்கிறது. ஆகவே விஜய் அவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் ஜோதிட ரீதியாக நாம் சொல்லுகின்ற கருத்து அவர் வெற்றி பெற முடியாது. அவர் அரசியலில் ஜொலிக்க முடியாது.